1992 டிசம்பர் 6 எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் முஸ்லிம்களும் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஆர்ப்பரிப்பில் பாசிசவாதிகளும் காத்திருந்த நேரம் அது. எது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களும் கவலையோடு இருந்தார்களோ கடைசியில் அது நடந்துச்சு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. காவல்துறையாலும் இராணுவ படைகளாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு லட்சக்கணக்கில் அயோத்தியில் திரண்டிருந்தனர் பாசிசவாதிகள். அந்த கூட்டத்தில் முக்கிய புள்ளியாக விளங்கிய ஒருவர் பாபர் மசூதியினுடைய டூம்ல ஏறிய முதல் கரசேவகர் அப்படின்னு சொல்லி கரசேவகர்களால் புகழப்பட்ட ஒருத்தர் முகமது அமீர் அப்படின்னு தற்போது அறியப்படுகிற முன்னாள் சிவசேனா தலைவர் பல்பீர் சிங். கடந்த 2011ஆம் ஆண்டு தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை தழுவிய பின்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் பல்பீர் சிங். அப்போது அங்கிருந்த முஸ்லிம்களை நோக்கி பல்பீர் சிங் சில கேள்விகளை கேட்கிறார். பல்பீர் சிங் கேட்ட கேள்விகள் அங்கிருந்த முஸ்லிம்களை வாயடைச்சு போக செஞ்சு. அப்படி என்ன கேள்வியை கேட்டார் பல்பீர் சிங்? நான் இஸ்லாத்தை ஏற்ற இத்தனை நாட்களில் என்னுடைய உடை ஜுப்பாவாக மாறிவிட்டது. ஆனால் இன்னமும் சில முஸ்லிம்கள் ஆடை அணிந்தால் சஜிதா செய்யும் போது இடுப்பு தெரியும் அளவிற்கு ஆடை அணிகிறார்களே, ஏன்? நான் இஸ்லாத்தை ஏற்ற இத்தனை ஆண்டுகளில் என்னுடைய முகத்தில் தாடி வளர்ந்து விட்டது. ஆனால் இன்னமும் பல முஸ்லிம்களின் முகத்தில் தாடி இல்லையே, ஏன்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அங்கிருந்த முஸ்லிம்கள் தலை குனிந்து போனாங்க. காரணம், பல்பீர் சிங் கேட்ட கேள்விகள் நிதர்சனமானது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொன்னா ஆர்ப்பரிக்கிற நாம அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறோம். வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிற அல்லாஹ்வின் அழைப்பை புறக்கணித்து விட்டு வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி வீதிகளில் நின்று கத்திட்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள்ல அலைமோதுறதும் போராட்டங்கள்ல கோஷமிடுறதும் மட்டும் நமக்கு வெற்றியை ஒருபோதும் பெற்று தந்துடாது. என்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள்ல அலைமோதுகிற கூட்டம் தொழுகைக்காக பள்ளிவாசல்களை நிரப்புகிறதோ அன்றுதான் முழுமையான வெற்றியை முஸ்லிம்கள் சுவாசிப்பார்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகோதரர் இர்ஷாத்.